அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாதகம் வந்து ஒரு 16 வயசு பையனோட ஜாதகம். அவங்க அப்பா வந்து 11 படிச்சுட்டு இருக்கான். எந்த மாதிரி துறைகளில் படிக்க வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து என்கிட்ட கன்சல்டிங்க்கு வந்த ஜாதகம் வந்துட்டு இருக்குது. விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம். லக்னத்திலேயே வந்து சந்திரன் உட்காந்துருக்காரு. விருச்சிக ராசி, லக்னமும் வந்து விருச்சிக லக்னம் தான். 2ஆம் இடத்துல குரு, 3ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல சூரியன் புதன், 9ஆம் இடத்துல சுக்கிரன் கேது, 10ஆம் இடத்துல சனி செவ்வாய். இதுதான் ஜாதகம். அவர் கேட்டது வந்து சுக்கிரதசை நடந்துட்டு இருக்குங்க, 16 வயசு ஆகுது, எதுவும் பிரச்சனையில மாட்டுவானா அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு. அதுக்கு வந்து லக்னாதிபதி வீக்கா இருந்தாதாங்க இந்த லேடிஸால ஏதாவது ஒரு ப்ராப்ளத்துல சிக்கி அசிங்க அவமானத்தை சந்திக்கணும்னா நடப்பு தசாபுத்தி சரியில்லாம இருக்கணும். லக்னாதிபதி வீக்கா இருக்கணும். லக்னத்துல வந்து சந்திரன் நீச்சமா இருந்தா கூட சுக்லபட்சம் திரையோதிசின்னு சொல்லக்கூடிய வளர்புரை சந்திரனா உட்கார்ந்துருக்காரு லக்னத்துல. அதே நேரத்தில் லக்னாதிபதி வந்து 10ஆம் இடத்துல அதிநட்பு வீட்டில் சனியோட 3 டிகிரி இணைவு கொஞ்சம் பாதிப்பு தான் இருந்தாலும் 10ஆம் வீட்டில் திக்பலமா குருவோட ஆட்சி பெற்ற குருவோட பார்வையில் இருக்கிறதுனால லக்னாதிபதி வந்து வலுத்த ஜாதகம் தான். தசாபுத்தி வந்து சுக்கிரதசை தான் நடக்குது. இயற்கை சுவர் 9ஆம் வீட்டில், அதாவது ஒரு கோண வீட்டில் இருக்கிறது நல்ல பலன்களை தான் கொடுப்பாரு. 30 வயசுக்குள்ள வந்து சுக்கிரதசை வந்து முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குருன்னு ஆதிபத்திய விசேஷம் உள்ள கிரகங்களா தசை நடத்துது. அது எவ்வளவு பெரிய கொடுப்பனை. 30 வருஷத்துக்குள்ள இந்த தசைகள்லாம், அதாவது இவங்க லக்னத்துக்கு அகைன்ஸ்டான தசைகள்லாம் முடிஞ்சிருது. அதுவே வந்து ஒரு பெரிய கொடுத்து வச்ச அமைப்பு தான். இந்த தசை வந்து கேட்டை 3ஆம் பாவத்தில் பிறந்திருக்காரு. விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வரவே கூடாத அட்டம ஸ்தானத்திலே உட்கார்ந்துருக்கிற புதன் தசை வந்து சின்ன வயசுலேயே முடிஞ்சிடுச்சு. அதே நேரத்தில் 8ஆம் இட சுபத்துவன் காரணமாக ஒரு பிறந்த ஊரை விட்டு கொஞ்சம் நகண்டு போய் வந்து படிக்கக்கூடிய பழைப்பு நடத்தக்கூடிய அமைப்புகள்லாம் வருங்க. இவர் என்ன தொழில் பண்ணுவாருன்னு கேட்டார். இப்போ 8ஆம் இடத்துல வந்து புதன் ஆட்சியாக இருக்காரு, நேரடியாக குருவோட தொடர்பில் இருக்காரு, புதன் சுபத்துவமாக இருக்காரு. அதே நேரத்தில் 10ஆம் இடத்துல செவ்வாய் திக்பலமாக சனி இருந்து ராசி லக்னத்துக்கு 10ஆம் வீட்டோட சனி செவ்வாய் தான் தொடர்பில் இருக்காங்க. குருவோட நல்ல பார்வையில் இருக்கிறதுனாலையும் 8ஆம் இட சுபத்துவத்தையும் வச்சு சனி செவ்வாய் வந்து நல்ல நிலைமையில இருக்கிறவங்களுக்கு வந்து ரயில்வே துறையில் வந்து வேலை, கவர்மெண்ட் வேலை நடக்கும். அதே நேரத்தில் இவருக்கு வந்து 8ஆம் இட சுபத்துவத்தின் காரணமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை, மத்திய அரசாங்க பணியில் வந்து வேலை இந்த ரயில்வே துறையில் கிடைக்கிறதுக்கு வந்து அதிக வாய்ப்பு உள்ள ஜாதகங்க. நல்லா படிக்க வைங்க, கண்டிப்பாக வந்து அது ரீதியாக முன்னேறக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. 2ஆம் தரமாக வந்து புதன் நல்ல நிலைமையில இருக்கிறதுனால சாஃப்ட்வேர், கம்ப்யூட்டர், அக்கௌண்ட்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து 2ஆம் தரத்துல தாங்க வரும். ஏன்னா 10ஆம் வீட்டோட வேற ஒரு தொடர்புல இல்லைன்னு சொன்னேன். இல்லைங்க, அந்த கம்ப்யூட்டர், அக்கௌண்ட்ஸ், சாஃப்ட்வேர் இதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றான். நான் ஏர்போர்ட்ல வேலை பார்க்க போறேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கும்ப வலுத்திருக்கணும், சனி வலுத்திருக்கணும். இவருக்கு சனி வலுத்திருக்குது. கும்ப வீட்டுக்கு வந்து ஒரே நேரத்தில் சனி செவ்வாய் பார்வை இருந்தா கூட அந்த சனி செவ்வாயும் குரு தான் பார்க்குறாருங்க. இருந்தாலும் முதல் தரம் வந்து இவருக்கு வந்து சிம்மம் வலுத்திருக்குது, சிம்மாதிபதி வலுத்திருக்காரு. 10ஆம் இடத்தோட சனி செவ்வாய் சுபத்துவமாக தொடர்பு கொண்டதுனால முதல் தரமாக வந்து இந்த ரயில்வே துறையில் மத்திய அரசாங்க பணி வந்து 8ஆம் இட சுபத்துவத்தின் காரணமாக கிடைக்கும். 2ஆம் தரமாக வேணா அவர் என்ன படிக்க வைக்காரு, அதாவது வந்து இந்த ஏரோநாட்டிக்கல் படிக்க வைக்கிறதுக்கு அவருக்கு வந்து திறமை இருக்கணும்னா கும்ப வீடும் சனி செவ்வாயும் வலுத்திருக்கணும். சனி செவ்வாய் வலுத்திருந்த அதே நேரத்தில் வந்து கும்ப வீடு வந்து ஓரளவு சனி செவ்வாயை புனிதப்படுத்தின குருவோட பார்வையில புனிதப்படுத்தப்பட்டு சனி செவ்வாயோட தொடர்பு கும்பத்தில் இருக்கிறதுனால ஓரளவு வாய்ப்பு இருக்குதுங்க. கண்டிப்பா முயற்சி பண்ண சொல்லுங்க. அவர் இன்னும் 11ஆவது தானே படிக்கிறாரு. வளர வளர வந்து அவருக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல கண்டிப்பா வந்து சைன் பண்ணுவாருங்க. இதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா அடுத்தடுத்து வர்ற தசாபுத்திகள் வந்து 30 வயசுக்கு அப்புறம் மேலேயே சூரிய தசை குருவோட தொடர்பில் இருக்கு. சந்திர தசை அவர் வந்து இந்த லக்னத்துக்கு ஃபேவரபுளான தசை தான். 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதி தசை லக்னத்திலேயே வந்து நல்ல நிலைமையில தான் உட்காந்துருக்காரு. செவ்வாய் பார்வையெல்லாம் வந்து அவர் எந்த விதத்திலையும் கெடுத்துறாது. சந்திரமங்கல யோகமாக தான் அவர் செயல்படுவார். வளர்பிறை சந்திரனா திரையோதசி திதியில வந்து நல்ல சந்திரனாவே இருக்காரு. அதனால நல்ல பலன்கள் இருக்கும். அதுக்கப்புறம் வர்ற செவ்வாய் திசையும் பார்த்தீங்கன்னா குருவோட தொடர்பில் 10ஆம் இட தொடர்பில் இருக்காரு. அதுக்கப்புறம் வர்ற ராகு, அந்த ராகு பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட நேரடி தொடர்பில் உபஜயஸ்தானமாக 3ஆம் வீட்டில் மகர ராகுவா உட்காந்துருக்காரு. அடுத்து குரு தனாதிபதியா 2ஆம் இடத்துல உட்காந்து தசை நடத்துறாரு. அடுத்தடுத்து வர்ற எல்லா திசைகளுமே யோக திசையா இருக்கிறதுனால இந்த பையன் வந்து நல்லா இருப்பாருங்க. எந்த துறைக்கு போனாலும் பெரிய நெகட்டிவா சந்திக்காம நல்ல நிலைமையில வந்து நீண்ட காலம் அரசாங்க சம்பளம் வாங்குற நல்ல ஜாதகமா இருக்கிறதுனால இந்த பையனை பத்தி பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சேன். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோட வந்து நான் உங்களை மீட் பண்றேங்க. ஓம் நமச்சிவாயா.